ஹாய் ஹலோ வெல்கம் டு our சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு ராகி சப்பாத்தியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக சென்னா மசாலாவும் பார்க்க போகிறோம். ராகி சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ராகி மாவு 1 கப், அதுக்கு தேவையான அளவு தண்ணி. அதாவது 1 கப் ராகி மாவு எடுக்கிறீங்கன்னா அதே கப்பில் தண்ணி நல்லா கொதிக்க சூடு பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ எப்படி கலக்கிறது பார்த்துடலாம். இந்த ராகி மாவோட சுடு தண்ணி ஏன் ஊற்றுறோன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை வராது. அப்புறம் ராகி மாவோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம். அதே மாதிரி குழந்தைங்களும் ராகி கஞ்சி கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் நம்ம ராகியை சப்பாத்தியாக போட்டு கொடுத்தோம்னா சப்பாத்தின்னு நினச்சி சாப்பிட்டுடுவாங்க. ராகி மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ இதை திரட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். சப்பாத்தி மாவு போலவே உருண்டை பிடிச்சி திரட்ட ஆரம்பிக்கணும். இந்த ராகி மாவு ரொம்ப டெலிகேட், அதனால ரொம்ப சாஃப்டாக தான் திரட்டணும். நான் சொன்ன மாதிரி ராகி மாவு ரொம்ப டெலிகேட், அதனால ரொம்ப சாஃப்டாக ப்ரெஷர் கொடுக்காம நீங்கள் திரட்டி எடுத்துக்கோங்க. திரட்டி நம்ம இப்போ இதை ஸ்டவ்வில் போட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் நல்லா சப்பாத்தி சுட்டி எடுக்கிற மாதிரி சுட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். சப்பாத்தி நல்லா ஆயிடுச்சு 2 பக்கமும். ஸோ இதை எடுத்து நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். ராகி சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ சென்னா மசாலாக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் சென்னா, அதாவது கருப்பு மூக்கடலை 100 கிராம். எல்லாரும் இதுக்கு வெள்ளை மூக்கடலை தான் யூஸ் பண்ணுவாங்க. கருப்பு மூக்கடலை வெள்ளை மூக்கடலை விட ரொம்ப ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்கறது ஹெல்தியான டிஷ்ன்றதுனால கருப்பு மூக்கடலையை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மசாலா மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் பிளெயின் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சீரக பவுடர், 2 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, 1 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான அளவு கருவேப்பிலை, 2 தக்காளி. தாளிக்க தேவையானது 1 பட்டை, 4 இல்லை 5 லவங்கம், 1 ஏலக்காய், கொஞ்சமாக சீரகம் எடுத்திருக்கோம், 1 பிரியாணி இலையை 2ஆக பிரித்து வச்சுருக்கோம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், 1/2 எலுமிச்சை சாறு எடுத்து வச்சுருக்கோம். 1/2 எலுமிச்சை சாறு இல்லை அப்படின்னா நம்ம ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்க, அதாவது ட்ரை மேங்கோ பவுடர், அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு புளிப்புக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். வாங்க இப்போ சென்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இந்த சென்னாவை நம்ம 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். ஊற வச்ச சென்னாவை இப்போ ஒரு குக்கரில் போட்ட போகிறோம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த 1/2 ஸ்பூன் மசாலா மிளகாத்தூளையும் கொஞ்சமாக உப்பும் போட்டு வேக வைக்க போகிறோம். நல்லா 5 இல்லை 6 விசில் விட்டுக்கோங்க. விட்டு நல்லா கொஞ்சம் குழைய வேக வச்சுக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இது 3த்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டு 1 பாதியமாக அரைச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி 1 பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சீரகம், கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது, இதை நல்லா ஒரு கலரிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கலாம்.
இது கூட கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். எல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். கருப்பு மூக்கடலை நல்லா வெந்துருச்சு. இது 5 விசில் வந்திருக்கு, வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை நம்ம மசாலாவோட சேர்த்துக்கலாம். மசாலாவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. மூக்கடலையோட தண்ணி ரொம்ப ஹெல்தி, அதனால அந்த தண்ணியோட நம்ம சேர்த்துக்கிறோம். இது நல்லா ஒரு கொதி சுண்டி வரும்போது நம்ம எடுத்துட்டோம்னா சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம். சென்னா மசாலா நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதை இறக்கிறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் முன்னாடி நம்ம அரை எலுமிச்சை பழத்தோட சாறை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட சென்னா மசாலா ரெடி. இந்த சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். நம்மளோட ஹெல்த்தியான டெலிஷியஸான ராகி சப்பாத்தி ரெடி. இதை நீங்கள் சப்பாத்தி மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பூரியாகவும் போட்டு இதை எல்லாரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.